வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஆளுநர் மாளிகை பதறுவது ஏன்? இன்னும் குறிப்பாக சொல்லணும், ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆளுநருக்கு துணையாக போகிறீங்க, இப்படி போனீங்கன்னா பதவி விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக திமுக எம்பி இன்றைக்கி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதற்கு பின்னால் உள்ள அர்த்தம் என்ன? 176 பிரிவின் படி ஆளுநர் மேலே வழக்கு தொடரப்படும். ஸ்டாலின் அமைதியாக இருப்பதன் காரணம் என்ன? அடுத்து ஆளுநர் மாளிகைக்கு கரண்ட் கட் பண்ண போகிறாங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ண போகிறாங்களா? இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆளுநர் மாளிகையில் நடந்த பல முறைகேடுகள் இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ஏன்னா தேர்தல் வரப்போகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநர் மாளிகையை சுற்றி இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகள், அதையும் தாண்டி இந்த முசிறி காலேஜுக்கு நம்ம செய்தி போட்டிருந்தோம். அந்த முசிறி காலேஜுக்கு போனதில் இன்னொரு பஞ்சாயத்து. ஆளுநருக்கு தெரிந்தே தான் போயிருக்காரு. ஏன்னா ஆளுநர் மாளிகையை விசாரித்து சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு பிறகும் ஆளுநர் கவனக்குறைவாக இருந்துட்டார் அப்படிங்கிறது ஏற்புடையதாக இல்லை. அப்போ ஆளுநர் எதையுமே படிக்காமல் கையெழுத்து போடுறாரா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது. இது எல்லாத்த பற்றியும் தான் நான் பேச போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆளுநர்னாவே எப்பயும் சர்ச்சை தான். தமிழ்நாட்டில் ஆளுநருக்கு வரைக்கும் திமுகவுக்கு கொள்ள லாபம். ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இப்போ திமுக எம்பி வில்சன் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்காரு. என்ன? ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், நீங்கள் தமிழக அரசு ஊழியர்களாக இருந்து கொண்டு ஆளுநர் செய்கிற அக்கிரம செயல்களுக்கு நீங்கள் துணையாக நின்றால் அதற்கான விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இது முதல் தடவையாக சொல்கிறாங்க திமுக. அது ரொம்ப முக்கியத்துவம். இதே ஜெயலலிதா இருந்தால் இந்த பாணியே வேறு. உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா இருந்தால் நேரம் நம்ம கரண்ட் காட்டு பண்ணி ஆளுநர் மாளிகை விட்டு ஆளுநர் வெளில வர முடியாது. அந்தளவுக்கு அது வேறு ஸ்டைல். இந்நேரம் சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை பற்றி பேசினதுக்கு அம்மா இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்நேரம் அவர் என்றைக்கு பேசினாரோ அன்றைக்கி சாயங்காலமே அரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெளில வந்தால் இன்னொரு அரெஸ்ட், தேசிய பாதுகாப்பு சட்டம், அப்புறம் இன்னொரு அரெஸ்ட். அது ஜெயலலிதா ஸ்டைல். ஸ்டாலின் ரொம்ப பக்குவமாக ரொம்ப ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணுறாரு. அவருடைய ஸ்டைல் அது. கலைஞருடைய ஸ்டைல் வெவ்வேறு. ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். இது ஸ்டாலின் ஸ்டைல். என்ன? அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு தான் கூப்பிடுவோம், இல்லை ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு தானே எழுதுவோம். ஆனால் இவர் நம்ம ஆளுநர் என்ன பண்ணுறாரு, எம்கே ஸ்டாலின் எழுதுகிறார். எம்கே ஸ்டாலின்னா யார்? அவர் இது வேணுன்னே தேவையில்லாமல் தன்னுடைய ஆரிய புத்தின்னு சொல்கிறாருல சிஎம், அதுதான் காட்டுது. நம்மளும் அதை பற்றி ஜாதியை பற்றி பேச வேணாட்டு இருந்தோம். சிஎம் முதலியே பேசினார், அதுதான் காட்டுது. ஏங்க, தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் எம்கே ஸ்டாலின்ங்கிறீங்க. அப்போ ரவின்னு ஒரு கூப்பிடலாமா? என்ன ரவி எப்படி இருக்கான்னு கேட்கலாமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நல்லா இருக்குமா அது? உங்களுக்கு உங்கள் போஸ்ட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. உங்கள் போஸ்ட்டுக்குன்னு மரியாதை இருக்கிறதுனால தான் கூப்பிட்டு ஆளுநர் உரையை படிக்க சொல்கிறாரு. தமிழிசையை அவங்க நம்ம சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா கூப்பிடவே இல்லை. அந்தம்மா என்ன சொன்னாங்க? பரவாயில்லப்பா, தமிழ்நாடு அது பரவாயில்ல, ஓரளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. இங்கே மரியாதையே இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ மரியாதை கொடுக்குற சிஎம்கிட்ட நீங்கள் இப்படி தான் நடந்துக்குவீங்களா? என்ன பண்பு இது? கேட்டால் சைல்டிஸுங்கிறீங்க. சைல்டிஸு என்னென்னமோ பேசுகிறீங்க. யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் மாளிகையை சுற்றி பலவிதமான விஷயங்கள். முக்கியமாக நம்ம கேட்குறது என்னென்னா, பிரிவு 176 படி ஆளுநர் முதல் நாள் நல்லாவே தெரியும் நாளைக்கு இதை படிக்க போகிறோன்னு. அப்போ எனக்கு ஒத்து வரலைன்னா ஆளுநர் மாளிகையில் இருந்திருக்கலாம். பெட்ரோல் செலவு பண்ணிவிட்டு நீங்கள் ஆளுநர் அங்கே இதுக்கு செக்ரட்டரியேட் நான் படிக்க மாட்டேன்னு போனது அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காது. 176 பிரிவின் படி அது தண்டனைக்குரிய குற்றம். அப்போ எப்படி நீங்கள் பண்ணீங்க? ஒன்று, இது கரெக்டாக வந்துட்டுருக்கும்போது இது பல்கலைக்கழகமான விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நான் தாங்க துணைவேந்தர், என் வீட்டிலேருந்து 10 ஸ்டெப் இருக்குதுங்க, அங்கே இது நடந்ததுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நான் மட்டும் பொறுப்பல்ல, சிஎம்மும் பொறுப்பு. ஏன்னா அவர் தான் லா அண்ட் ஆர்டர் வச்சுருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாமே. சிஎம்ஐ உள்ளே எடுத்து விட்ருக்கலாமே. அதை ஏன் நீங்கள் பண்ணலை? உங்கள் வீட்டுக்கு 10 ஸ்டெப் இருக்குது, 2 நாள் கழித்து தான் பார்க்க போகிறீங்க. பார்த்து இது வரைக்கும் ஒரு அறிக்கையை உள்ள என்ன நாங்கள் புரிஞ்சுக்கிறது? ஆளுநரை பற்றி பேசுனா சரியாக பேசணும். திமுக மேலே தப்புன்னா ஆளுநர் மேலேயும் தப்பு உண்டா இல்லையா? அதுக்கும் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர் திருப்பமாக பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு ஆளுநர் அவர் தான் இதில் எப்படி குருமூர்த்தி. ஏன்னா குருமூர்த்தி உலகத்திலே புட்சாலி. அவர் மாதிரி ஒரு புட்சாலினா இல்லை. ஏன்னா ஐயா ஓபிஎஸ்க்கு ஐடியா கொடுத்து ஓபிஎஸ் எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்காரு பார்த்தீங்களா? அன்றைக்கி ரஜினியை எங்கே நிறுத்தியிருக்காரு பாருங்கள். அவர்கிட்ட ஐடியா கேட்டு போனவங்க கதெல்லாம் பார்த்தீங்களா? குருமூர்த்தி அப்படிங்கிறவர் ஒரு துக்ளக் பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு. ஷோ அவர்கள் இருக்கும்போது ஷோவை நன்கு அறிவேன். அவர் நிறையா நான் பேட்டி கண்டிருக்கேன். அவரால் சொல்கிறேன். அவர் தனி ரகங்க. அவர் ஒரு கருத்தை வெளிப்படையாக சொல்லுவார். ஆமாப்பான்னு அப்படி தான்.
குருமூர்த்தினா அவருடைய அறிவிக்கெல்லாம் சொல்கிற நம்ம சொல்லக்கூடாது அந்த வார்த்தையெல்லாம் ஒன்றுமே இல்லை. சும்மா ஆடிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன்னு கதை ஓட்டுக்கிட்டு சும்மா அமித்ஷா மோடின்னு சொல்லிட்டு என்ன ஃபிலிம் காட்டிட்டுருக்கீங்களா தமிழ்நாட்டில் வந்துட்டு? நீங்கள் என்ன பெரிய அறிவு ஜீவி? நீங்கள் ஒரு புத்தகம் ஒன்றா சென்ட்ரல் மினிஸ்டர் வராரு ஆளுநர்லாம் போகிறதுனால பெருசு இல்லைனா அதை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். ஏன்னா அவர் வந்து இப்படி சொல்கிறது அவர்லாம் ஒரு ஆளே இல்லை. நிறைய பேர் மேலே வழக்கு போடுவார், பெருசாக நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படிம்பாரு. என்ன ஒன்று, ஒரு பிராமணத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஆள், அவ்வளோதான். 3% பேசக்கூடிய ஆள். அவரை பற்றி வேறு என்ன சொல்கிறது? கேட்டால் நாங்கள் ரொம்ப புச்சாலிம்பீங்க. உங்களுடைய புச்சாலித்தனம் ஓபிஎஸ்லேயே ஓபிஎஸ் உங்கள்கிட்ட ஐடியா கேட்டார் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொன்னோம் ஓபிஎஸ் விளங்கவே மாட்டார். இதோட கதை முடிஞ்சது. கரெக்டாக ஓபிஎஸ் என்ன நிலைமையில் இருக்கார்? பக்கத்தில் பார்த்தா பசங்க கூட இல்லையா அன்றைக்கி? ஒரே ஒரு பையன் தான் இருக்கார். ஒரு பையன் கூட போயிட்டார் பொழுது. அந்த ரேஞ்சில் கொண்டு விட்டுருவார். ரஜினிகாந்த் யோகி காலில் விழுந்தார். அதுக்கப்புறம் ரஜினிக்கு மரியாதை போச்சு. எப்படி இருந்த ரஜினி எங்கள் தெருவில் விட்டாங்க பார்த்தீங்களா? அதான் குருமூர்த்தி. இவர் ஆளுநர்லாம் சேர்ந்து அதிமுகவோட கூட்டணியாக எடப்பாடி மறுத்துட்டாராம். நம்ம சொன்னோம்ல எடப்பாடி சில விஷயம் நான் பாராட்டுவேன்னு. அதெல்லாம் இல்லைங்க, கூட்டணி வேணாங்கிறார் எடப்பாடி. இப்படி போயிட்டு இருக்கும்போது சேலம் இளங்கோவன் அவருடைய பல்கலைக்கழக விஷயத்தில் கரெக்டாக போகிறாருன்னா என்ன நோக்கம்னா, சேலம் இளங்கோவனை வைத்து எடப்பாடிகிட்ட பேசி எடப்பாடியை வளைப்பது. சேலம் இளங்கோவனுக்கு என்ன அஜெண்டா? அவர் மேலே ஏற்கனவே இது வந்துருச்சு. யார்? நம்ம ஐடி ரைடு வந்து 2-3 விஷயத்தை முடக்கி வச்சுட்டாங்க. அப்போ அவருக்கு ஒரு ரிலீஃப் தேவை. இப்போ தான் வைத்தியலிங்கம் அவர்களுக்கு 100 கோடி அசையா சொத்தை முடக்கிட்டாங்க. அப்போ அமலாக்கத்துறை ஈடியை பகைச்சிக்க முடியாதவர். அவர் என்ன பயப்படுறாரு? ஆளுநர் மூலிமா அவர் எடப்பாடிகிட்ட சேர்த்து வைக்க அவர் ஒரு ட்ரை பண்ணுறாரு. எல்லாம் சுயநலம் தானே. அப்போ ஆளுநர் ஃபங்க்ஷனுக்கு போகிறார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த விஷயத்தை எல்லாம் இப்போ உளவுத்துறை மூலிமா திமுகவுக்கு தெரியாமையாக இருக்கும். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறது. திமுக அதாவது தமிழ்நாடு அரசில் பண்ணுற சில விஷயங்கள் ஆளுநருக்கு எப்படி போகுதுன்னா, ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருன்னா, ஏன்னா ஆளுநர் மாளிகையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே வந்து சென்ட்ரல் அதாவது ஐபிஎஸ் கேட்டரில் ஏடிசிடி கவர்னர்லாம் இருப்பார். அது இல்லாமல் பார்த்தீங்க ஏடிசிடி கவர்னராக வந்த உடனே முதல் போஸ்டிங் அங்கே போடுவாங்க. ஐபிஎஸ் படித்து வந்தீங்கன்னா முதல்ல ஏடிசிடி கவர்னராக போடுவாங்க சில பேரை. அது கவர்னர் கூடயே இருப்பாங்க, கவர்னர் மாளிகையிலே இருப்பாங்க. அது இல்லாமல் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்களாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அது இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மளுடைய அதிகாரிகள் அங்கே இருப்பாங்க. அந்த அதிகாரிகளுக்கு சம்பளம் எல்லாம், ஆளுநருக்கு சம்பளம் எல்லாம் நம்ம தான் கொடுக்குறோம். அப்போ ஆளுநருக்கான சம்பளத்தை நிறுத்தி வைப்பதற்கு திமுக தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா ஆளுநர் பதவி நீட்டிப்பு பண்ணல, இவர் பதவியில் தொடருவார்னு எந்த அரசாணையும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வந்து இது சம்பளம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆளுநர் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு கேட்கும், நீ ஆளுநராக இல்லையாப்பா? நீ முதல்ல ராஜ்பவனில் இருக்கிறதே தப்பாச்சே, உன்னை யார் ராஜ்பவனில் இருக்க சொன்னது? இல்லைங்க, அது வந்து மோடி சொன்னார். மோடி ரைட்டு, கான்ஸ்டியூஷன் பிரகாரம் உனக்கு நீட்டிப்பே கொடுக்கலையே. அப்போ ஜனாதிபதி ஒரு உத்தரவு போடணும், இவருக்கு நீட்டிப்பு கொடுத்துட்டாங்கன்னு. அது இல்லாத வரை தமிழக அரசு நினைத்தால் அவருக்கு சம்பளத்தை கட் பண்ணலாம். இதே ஜெயலலிதா இருந்தால் சம்பளத்தை மட்டும் கட் பண்ணாது, தண்ணி பில்லு, கரண்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். ஒரே நாளாக முடிச்சு விட்ரும் சோழியை. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஐயா மோடி வருவாரா கரண்ட்டு கொடுக்கறதுக்கு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். சங்கராச்சாரியார் தூக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம். சங்கராச்சாரியார் தூக்கும் போதெல்லாம் நான் பணியில் ரொம்ப ஆக்டிவாக இருந்த டைமு. சங்கராச்சாரியார் தூக்கும்போது எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணாங்க. அப்போ தானே சொன்னாங்க அத்வானிக்கு செலக்டிவ் அம்னீசியான்னாங்க. அந்த அம்மா ஜார்ஜ் பெர்னாண்டஸ்லாம் வந்து கீழே வெயிட் பண்ணி இன்டர்காமில் கூப்பிடுவார். இன்டர்காமில் மேலே போய் ஜெயலலிதா இன்டர்காமில் பேசி பார்க்கவே எல்லாம் அனுப்புனாங்க. அது தனி ரகம். அந்த அம்மா சில பேர் சொல்லுவோம்ல, கலைஞர் மட்டும் இன்றைக்கி இருந்திருந்தா, ஜெயலலிதா அம்மா மட்டும் இன்றைக்கி இருந்திருந்தான்னு சொல்கிறோம். அதெல்லாம் உண்மை தான், சகாப்தங்கள் தான் அவங்கெல்லாம். ஸ்டாலின் வந்து ரொம்ப மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார் இருந்தால் மறுபடியும் இப்போ நம்ம சொல்லுவோம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த பல்கலைக்கழக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் துணைவேந்தர் மாநாடெல்லாம் போடுறீங்க. சேலம் பதிவாளர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருது, வேகமாக அங்கே ஓடுறீங்க. ஏன்னா அவரை காப்பாற்றுறதுக்கு நான் அவங்க துணையாக நிற்கிறேன்னு அங்கேயே ஆய்வுக்கு போகிறீங்க. இந்த வேலையெல்லாம் பண்ண தெரியுதில்ல, இதை ஏன் பார்க்கல? அப்போ இந்த மேட்ரு இந்த விஷயத்தை மாணவி விஷயத்தை தப்பு பண்ணுறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கல்லூரியில் ஐடி ரைடு இருக்கும்போது அந்த கல்லூரிக்கு நீங்கள் போகிறீங்க பொங்கல் விழாக்கு. என்ன விதமான விஷயத்தை மக்களுக்கு சொல்கிறீங்க? ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்கிறீங்க. இது ஒரு பக்கம் போய்ட்டு திமுக லைன் எடுத்துருச்சு. ஐயா வசமாக மாட்டிட்டீங்க. இதை வச்சே நம்ம சொல்லலாம் பாருங்கள். ஐடி ரைடு போனதுக்கு ஆளுநர் போயிருக்கார். இது வந்து இன்னொன்று, தமிழக அரசு பெட்ரோல் போட்டிருக்குது, தமிழக அரசு செலவு, ஃப்ளைட் செலவு. முசிறி ஏதாவது பெரிய நகரத்துக்கு போனால், சென்னையில் போனால் பரவாயில்ல, முசிறிக்கு இன்டீரியராக போகிற அளவுக்கு அப்படி என்ன பாசம் இளங்கோவன் மேலே, அந்த காலேஜ் மேலே. நீங்கள் போலினா காலேஜில் பொங்கல் விழா நடக்காதா? ஐயா போலினா எவ்வளவோ காலேஜ் இருக்குது, அது என்ன முசிறி காலேஜில் மட்டும்?
அப்போ வசமாக மாட்டிக்கிட்டார். சரி, இது ஒன்று மாட்டிக்கிட்டார். அப்புறம் அதிகாரிகள் உள்ளே இருக்கவங்க, தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய இங்கே அவங்க ஃப்ரெண்டெல்லாம் இருப்பாங்களே, அதை வைத்து தமிழ்நாடு அரசு என்னென்ன முடிவு எடுக்குதெல்லாம் உள்ளவங்க ஐயா ஆளுநருக்கு சொல்கிறது. ஐயா, நாளைக்கு இதை பண்ண போகிறார் ஸ்டாலின், நீங்கள் இப்படி பண்ணுங்கள். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, ஆளுநர் வந்து சட்டசபையிலேருந்து கோவிச்சுட்டு போனார். ஞாபகத்துங்களா உங்களுக்கு? கோவிச்செல்லாம் இல்லை, முன்னாடியே தெரியும். இவர் போகிறதுக்கு முன்னாடியே முதல் நாளே டைப் அடிச்சிட்டார். எதை நம்ம இந்த மாதிரி வந்து நாளைக்கு நம்ம அதான் அவர் தான் முன்னாடியே தெரியுமே, போவோம் டக்குன்னு கிளம்பி வந்துடுவோம் கோவிச்சிட்டு. அவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள உடனே ட்வீட் வருது. என்னடா அது, அதுக்குள்ளே ஆளுநர் மாளிகைக்கே போல் காரில் போகும்போதே ட்விட்டர் போடுறாரா? அப்புறம் பார்த்தா போன உடனே பார்க்குறாரு, தப்பாக போச்சுன்னு உடனே அழிக்கிறாரு. இதெல்லாம் ஏற்கனவே முடியானது, இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ அதாவது உங்கள் வண்டவாளம் தண்டவாளத்தில் எழுதியும் தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஐயா ஆளுநர்னாலே ஒரு குதூகூலம். ஆளுநரை பற்றி நீங்கள் திட்டினீங்கன்னா ஓட்டு செமையாக விழும். பிஜேபி இது தெரிஞ்சு போயிடுறாங்களா தெரியும், அவங்க வந்து சொல்கிறாங்களா இல்லையா தெரியல. ஐயா தயவுசெய்து மாற்றி விட்ருங்க, இவர் இருந்தால் இருக்கிற 10 ஓட்டும் போயிடும்னு சொல்கிறாங்களா இல்லையா தெரியல. ஸ்டாலின் காட்டில் மழை. இப்போ திமுக என்ன கணக்கு பண்ணுது? 2026 இலக்கு. விஜய் அதிமுக பார்ப்பேன் என்னமோ பண்ணுற எல்லாம் ஒன்று சேருவாங்களோ, சேரமாட்டாங்க. சேர்ந்துட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம்? இருக்கவே இருக்க ஆளுநர் 2026 அதே மாதிரி ஜனவரியில் அவரை கூப்பிடுவோம், வச்சு செய்வோம். அன்றைக்கி பெரிய அளவுக்கு பிரச்சனை கிளப்புவோம். அது பெரிய மக்கள்கிட்ட மாசு வரும். ஒன்று. ரெண்டாவது, ஆளுநர் மாளிகையை இப்போவே கிளப்புவோம். என்ன? ஆளுநர் மாளிகை அதிகாரிகளுக்கு நம்ம வந்து ஒரு நோட்டீஸ் பாருங்கள், நீங்கள் வந்து ஆளுநர் தமிழையும் தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் களங்கப்படுத்துகிறார், அவருக்கு நீங்கள் துணை போகிறீங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது, தமிழ் தாய் இது என்னது இந்திய இறையாண்மையை காயப்படுத்தி விட்டார், பாரத் அப்படிங்கிற ஒன்றையே சிஎம் காயப்படுத்தி விட்டாருங்கிறாரு. பாரதம்னு பேரே வரல, இந்தியா தான் பேர். பாரத்னு சொல்கிறதே தப்பு, இவர் சொல்கிறது தப்பு. அதுவும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தாலே இந்திய இறையாண்மைக்கு ஒப்புக்கொண்டு நடக்கிறவன் தான் ரூல்ஸ். அதை எழுதி கொடுத்து தான் திமுகலேருந்து எல்லோரும் கட்சி ஆகியிருக்காங்க. அப்படிங்கும்போது எப்படி ஸ்டாலின் வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுவார்? வரலாறை படித்தீங்கன்னா மேற்கு வங்காளம்லாம் முதல்ல நம்மளோட சேரலை. அவங்க ஜின்னா பாகிஸ்தான் அந்த வங்கதேசம், அதனால தான் இன்னும் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அதுக்கப்புறம்லாம் சேர்த்தாங்க. ஜின்னா அங்கெல்லாம் எடுத்துக்கிறேன்னாரு. அதேமாதிரி மதராச பட்டினங்க இது. இவர் எல்லாத்தையும் உண்மையை வரிசை இந்தியா ஒரே நாடுன்னு உருட்டிகிட்டு இருக்காரு. எங்கே இந்தியா ஒரே நாடு? என்ன படிச்சிங்க நீங்கள்லாம்? இந்தியா ஒரே நாடா? நிறையா ஸ்டேட்டோட கூட்டமைப்பு தான் இந்தியா. வேற்றுமையில் ஒற்றுமை. அதை விட்டுட்டு இந்தியா ஒரே நாடு இதையே கதை விட்டுட்டு இருக்கிறது. கேட்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியாதனால இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் வசமாக சிக்கிவிட்டார். ஒன்று, முசிறி பல்கலைக்கழகத்துக்கு எப்படி போனீங்க? ஐடி ரைட் இருக்குது, அதுக்கு ஒரு கேள்வி. அப்படி முசிறி ஒரு சட்டவிரோதமாக சில காரியங்களை செய்கிறாங்க, முறையாக சில தகவல்களை மறைக்கிறாங்க அப்படின்னா ரெய்டு போகிற ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க, அதுவும் கவர்மெண்ட் செலவில் போயிருக்கீங்க. உங்களோட போனவங்களுடைய விமான செலவுக்கு கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்குது. அந்த அதிகாரிகள் இதை எப்படி ஆளுநர்கிட்ட சொன்னாங்களா இல்லையா? அதான் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் எப்படி மாட்டினாங்கன்னா, அதை சொல்ல வேண்டியது அவங்க கடமை. ஐயா இது ஐடி ரைடுக்குள்ளதுன்னு சொல்லியிருக்கணும். ஒருவேளை இவங்க சொல்லாமல் மறைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை போயிடும். சொல்லி ஆளுநர் பண்ணால் ஆளுநருக்கு வேலை போயிடும். ஏதோ ஒரு குற்றவாளி. இப்போ திமுக அழகாக எடுத்து வச்சுட்டாங்க. எப்போ இந்த கச்சேரி ஆரம்பிக்க போகிறான்னு தெரியல, ஆளுநர் மாளிகை எப்போ ரெய்டு போக போகிறாங்கன்னு தெரியல. தொடர்ந்து ஒன்று தாங்க சொல்லுவோம். வரலாற்றில் சில பேரை வந்து உங்களுடைய எதிரியை வந்து நீங்கள் வந்து என்ன உங்கள் எதிரியை வந்து அவர் என்ன ஆயுதம் எடுக்கிறாருங்கிறத இப்போ நம்ம என்ன ஆயுதம் எடுக்கிறோன்னு எதிரி தான் தீர்மானிக்கிறார். ஆளுநர் ரவிக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சு போச்சு, திமுகனாலே பிடிக்க மாட்டேது. நம்மளும் திமுக மேலே 1000 கருத்து வேறுபாடு இருக்குங்க. அதனால் நல்லது பண்ணால் நல்லதாவது சொல்லணும். என்ன இருந்தாலும் நம்ம சிஎம் ஸ்டாலின் தான், ஸ்டாலின் அவர்களே தான், மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, அப்படி தான் சொல்லணும். அதை விட்டு அந்த போஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. உங்களுக்கு மரியாதை கொடுத்து தானே ஸ்டாலின் இருக்கார். நீங்கள் எது மரியாதை கொடுக்குறீங்க அவருக்கு? எங்களுடைய பிரதிநிதிங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், வேலையை ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு இல்லை ஒரு கட்சி ஆரம்பிங்க. என்ன கட்சி ஆரம்பிக்கலாம்? ஒரு கட்சி பேர் வந்து அறிவு பொக்கிஷம் கட்சி, இல்லைனா ஐடியா கொடுக்கும் ஆளுநர் கட்சி, ஐடியா கொடுக்கும் ரவி கட்சி, கேடின்னு வருதா பேர், வேறு மாதிரி ஒன்று மாற்றி வச்சு ஏதோ ஒன்று பண்ணுங்கள். பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவுக்கு தமிழக மக்கள் அப்படியே உங்கள் ஓட்டை போடுவாங்க. ஏன்னா வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான். நாங்கள் எங்கால தான் வாழ வைக்க மாட்டோம், வெளியிலேருந்து வந்து ஆதரிப்போம். உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். ஐயா ரஜினியை பிரச்சாரத்துக்கு வேணால் கூப்பிடுங்க, அவர் நல்லா பிரச்சாரம்லாம் உங்களுக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் அவர் சூப்பராக பிரச்சாரம் பண்ணுவார். பண்ணிக்கின்னு ஜெயிச்சு நீங்கள் முதலமைச்சர் ஆகி நீங்கள் சொல்லுங்கள், தமிழகம் இல்லைப்பா நாங்கள் தமிழகம்னு பேர் மாற்ற ஏதோ ஒன்று சொல்லுங்கள், உங்கள் கருத்தெல்லாம் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நியமன பதவியில் வந்து உட்காந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. இவ்வளவு நேர்மையாக இருப்பேன்னு பார்த்தா உங்கள் வண்டவாளம் பயங்கரமாக இருக்குதே.
நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஒன்று தெரியுது. ஆளுநர் மாளிகையில் அதிகாரிகளோ ஆளுநரோ மாட்டிக்கொண்டு விட்டார். திமுக பிடித்து விட்டது பாயிண்டை. எப்போது நடவடிக்கை என்று தெரியவில்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இவ்வளவு நாள் மிரட்டல் விடுக்காத திமுக மிரட்டல் விடுக்குது. மடியில் கனம் இருக்கிறது. வழியில் பயந்து தான் தீர வேண்டும் ஐயா ஆளுநரே அவர்களே. அதாவது எல்லா வித்தியத்தையும் தாண்டி ஆளுநர் அப்படிங்கிற ஒருத்தர் நம்ம ஏன் கோவப்படுறோம்னா, தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் அதையும் தாண்டி சுதந்திர போராட்ட வீரர்களை நம்ம மதிக்கிறேன்னு தான் சொல்கிறாரு. யாருங்க இவர் எங்கேருந்துங்க வந்தார்? என்னங்க நீங்கள், அதாவது அவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு பீகாரில் வந்து அவருக்கு ஒன்றும் தெரில. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு இவர் வராரு, இவருக்கு அண்ணாமலைக்கு ஒன்றும் தெரில. இவங்களை என்ன தான் படித்தாங்க? வரலாற்றை மாற்றி அமைக்கணும்னு அமித்ஷா சொல்கிறாரு. அப்புறம் அப்படி அவருடைய சிஷியன்களாக இருக்கவங்ககிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கறது? அதாவது திமுக வலுவான ஒரு பாயிண்டை பிடித்து விட்டது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.